பெருமாத தோழியின் மின்னச்சலோடு ரேடியோ சிரியல் நான் உங்கள் லவ் குரு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிரி. நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க நம்மளை விட வேற யாரோ ஒருத்தங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும் லவ் குரு? விட்டு கொடுத்துடலாமா? ஏன்னா அவங்களுடைய ஹாப்பினஸ் அதான் என்னோட லைஃப்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப வலியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப லேசாக நீங்கள் கேட்டுட்டீங்க. பட் டு பி ஃப்ராங்க், நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு நாம ரொம்ப பெருசாக தெரியல, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தான் பெருசாக தெரியுது, நான் விட்டு கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. கையில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது மட்டுமே காதல் கிடையாது, கையிலேருந்து விட்டுறது கூட காதல் தான். அதனால நீங்க கை விட்டுட்டது அர்த்தம் கிடையாது. உங்களுடைய காதல் எப்போதும் உங்களுடைய கைகளுக்குள்ளார பத்திரமா இருக்கும். ஏன்னா அந்த நபர்கள் வேணா உங்களை விட்டு விலகி போகலாம். நாம நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு நம்மளை விட வேற ஏதோ ஒரு விஷயம் பெருசாவோ அல்லது நம்மளை விட வேற ஒருத்தங்க கூட இருக்கிறது சந்தோஷம்னு தோணுச்சுன்னா விட்டு கொடுத்துடலாம். விட்டு கொடுக்கறது கூட காதல் தான். ரேடியோ சிரி லவ் குரு நிகழ்ச்சியின் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போற மின்னஞ்சல் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழிக்கிட்டே இருந்து வந்திருக்குது. எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. நான் உங்க ரேடியோ சிரி லவ் குரு. லவ் குரு, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த காதல் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருக்குமே ஒத்து வராதுன்னு தோணுச்சு, பிரிஞ்சிட்டோம். நானே அவன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஓகே நீ உன்னுடைய லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அப்பப்போ அவனுடைய நினைவு வருது. அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றேன், டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. பட் இருந்தாலும் என்னால் தவிர்க்க முடியல. அவனை விட்டு முழுமையாக என்னால் விலக முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நான் விலகி வந்து தான் ஆகணும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்டாதாயின் விட்டுன மர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் மறந்துடுங்கன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவருடைய நினைவுகளில் எந்த ஒரு பாசிட்டிவான சேஞ்சோ அல்லது வைப்ரேஷனோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் அவருடைய அடுத்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத அழுத்தமாக உங்களுடைய மின்னஞ்சல்ல குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய மின்னஞ்சல் கண்டிப்பாக உங்க மேலே ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தும், அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்தும். அன்னைக்கு காதலிச்சவங்க இன்னைக்கு வெறுப்பாங்களே அப்படின்னா மனுஷ மனசு அப்படிதானே. எனக்கு வேணுங்கிறத நாளைக்கு வேண்டான்னு சொல்லும், எனக்கு வேண்டாங்கிறது நாளைக்கு வேணவே வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையின் அடிப்படையில் ஒரு அண்ணனா சகோதரனா சொல்றேன். எப்போ அவர் அவருடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். பிரியதர்ஷினி என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. நான் உங்க ரேடியோ சிரி லவ் குரு. லவ் குரு, நிறைய பேர் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நானும் கேட்கிறேன், காதல்னா இவ்வளோ பெயினா? ஏன் உங்களுடைய ஷோல கேட்கும் போது எல்லாமே வலியான வாழ்க்கை பதிவுகளே நீங்க பகிர்ந்துக்கிறீங்க? சந்தோஷமான நிகழ்வுகள் எதுவுமே காதலில் நடக்கிறது இல்லையா? அல்லது அந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் பண்றது இல்லையா? லவ் பண்றேன், எங்களுடைய லவ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்பெல்லாம் உங்களுடைய ஷோ கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஓகே, நம்மளை தாண்டின பல பிரச்சனைகள் பலருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் ஹாப்பியா இருக்கும்போது உங்களுடைய ஷோ கேட்கவே மாட்டேன். கேட்டேன்னா பயம் வந்துடுதுன்னாங்க. ஆக்சுவலா இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் நிறைய பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுது. இந்த ஷோல நான் பகிரக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை பதிவுமே ரியலான பதிவுகள். எதையுமே இங்க புனைவாக சொல்றது கிடையாது. உண்மை சில நேரங்களில் வலிக்க தான் செய்யும். இப்போ லவ்னாலே ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, எல்லோரும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்கு ஒரு பிஆர் வேலை நான் பார்க்கல. ஆமா, காதலுக்கான பிஆர்ஓ நான் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இப்படியும் இருக்குது. காதலில் இவ்வளோ வலிகள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி சேரும்போது ஒரு சந்தோஷமும் இருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி இது உண்மைங்க. சில நேரங்களில் கசக்க தான் செய்யும், பல நேரங்களில் வலிக்க தான் செய்யும். வேற வழி இல்லை. புனைவாக காதல்னா ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்டம், திருவிழா, எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் இதான் உண்மையும் கூட, வேற வழி கிடையாது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, திருமணமானாலும் சரி, எல்லா உறவுகளுக்குள்ளாரையுமே ஒரு வெற்றிடம் வரும். என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன பண்றோன்னு தெரியாது, பிளாங்க் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான வெற்றிடங்கள் உங்களுடைய உறவுகளுக்குள்ளார வரும்போது, உங்களுடைய காதலையோ திருமண வாழ்க்கையிலோ வரும்போது அதை எப்படி கடந்து வந்தீங்க, அது ஒரு அனுபவமா இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி
91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. நம்ம கூட பேசுறதுக்காக குமரேசன் வந்திருக்காரு. குமரேசன், அந்த மாதிரியான வெற்றிடங்களை எப்படி கடந்து வருவீங்க? குரு, நாங்க வருஷத்துக்கு எப்படியும் 4-5 டைம் சண்டை போட்டுருவோம். ஓகே. அதனால ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாவது கவிதைகள் மூலமா தான் அவளை அட்ராக்ட் பண்ணுவேன். ரெண்டாவது அவங்களை பத்தி பெருமையா சொன்னோடனே அந்த வெற்றிடம்னா காணாம போய் நாங்க திருப்பி வந்து செலுத்துவோம். அதுல ஒரு கவிதை என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தான். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சண்டையிட்டோம், அதில் 6 மாதம் பிரிவைக்கின்றோம். அந்த 6 மாத பிரிவில் தான் உன்னை பற்றி என்னிடம், என்னை பற்றி உன்னிடம் பல 1000 வார்த்தைகள் வந்து சென்றதடி. அதில் பாதி வார்த்தை தவறானது, மீதி வார்த்தை சரியானது. அந்த 6 மாதம் பிரிவினையில் தான் நம் காதலும் பலம் பெற்று போனதடி. இந்த ஒவ்வொரு வாட்டி இந்த ஸ்கூல் வாய்ப்பாடு மாதிரி இல்லைங்க சொல்றீங்க. 1 1s are 1, 2 1s are 2 அப்படிங்கிற மாதிரி ஒன் டேபிள் மாதிரி ஈஸியா வந்து வருது கவிதை எல்லாம். சோ எப்பெல்லாம் வெறுமை வருதோ அந்த மாதிரி அப்பெல்லாம் அந்த மாதிரி கவிதைகள் எழுதி அந்த காதலை மறுபடியும் உயிர் வச்சுக்கிறீங்க இல்லையா? இப்ப கூட ஒரு தண்டா இருக்கு. இப்ப கூட இந்த கவிதை தான் எழுதுனேன். லேட்டஸ்டா இருந்தது. மழை காலம் இல்லையா, அதனால மழையை பார்த்துக்கிட்டே ஒரு கவிதை. மாலை நேர சாரல், என் ஜன்னலோரம் தூரல், என் கண்களில் ஏதோ ஈரம், ஈரமான காற்று என் நெஞ்சில் மீது பற்று, என் மனதில் ஏதோ காயம், என் காதலின் நினைத்தேன் சோகம், என் காதலி செய்த தியாகம். என்னங்க நீங்க மழை நேரத்துக்கு அதுக்கு சுட சுட பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி கவிதை எழுதுவேன், என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன், இந்த கவிதை உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன், அந்த வாக்குமே எங்களுக்குள்ளார வராது அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் உங்களுடைய லவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை எப்படியெல்லாம் கடந்து வருவீங்க? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எல்லா உறவுகளுக்குள்ளாரையும் வரக்கூடிய ஒரு வெற்றிடம் காதலுக்குள்ளாரையும் வரும், திருமண வாழ்க்கையிலும் வரும். அப்படிப்பட்ட வெற்றிடங்களை நீங்க எப்படி கடந்து வரீங்க? ரேடியோ சிரியில நீங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக பாலா வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி. லவ் குரு, ஆக்சுவலி 3 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நானா சேஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ணேன். ஓகே. அப்போ ஆரம்ப காலத்துல வந்து அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேர்ள்ஸ்னாலே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதுவும் லவர் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப நம்ம மேல ரொம்ப ரைட்ஸ் எடுத்துப்பாங்க, நம்மள ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ட்ரூவா லவ் பண்றவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். உண்மை. சோ அந்த மாதிரி கேர் எடுத்துட்டு இருக்கும்போது ஆரம்ப காலத்துல நம்ம வந்து ரொம்ப அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்மளும் ரொம்ப துடிப்பா இருக்கும். அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்ப பதில் சொல்லுவோம். கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஏன் இவங்க நம்மளையே இவங்க கொஸ்டின் பண்றாங்கன்றது தோணும் போதே அந்த வெற்றிடம், அதுதான் வெற்றிடம்ங்கிறது புரிய ஆரம்பிக்கணும். அந்த தோணல் தான் வெற்றிடம் ஆக்சுவலா. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி என்னன்னு தோணாம பாத்துக்கிட்டாலே, அவங்க கேட்கிற கொஸ்டின் எப்போ நம்ம ஒவே பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகே. சோ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்ப நமக்கு பதில் அளிக்கிறதுல சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே நமக்குள்ளார ஒரு சின்ன அந்த வெற்றிடம். எக்ஸாக்ட்லி. சோ அதை எப்படி கடந்து வருவீங்க? எப்பவும் அம்மா கேட்டா பதில் சொல்ற நல்ல புள்ள மாதிரி பதில் சொல்லிட்டே இருப்பீங்க எவ்வளவு கேட்டாலும்? அந்த மாதிரி சொல்லல. ஓகே. அதுதான் வெற்றிடம்ன்றது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த இடத்துல நமக்கு லவ் குறையவே குறையாது. புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு லவ் குறையாது. ஓகே. சோ அந்த புரிதல் தான் அப்படினா உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. Thank you very much. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. Thank you குரு. ஸ்டே டியூன்டுங்க. 42699911 கழைங்க. ரேடியோ சிரியல் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய உறவுகளுக்குள்ளார, அது காதல் உறவா இருக்கலாம் அல்லது திருமண உறவா இருக்கலாம், அதற்குள்ளார ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை சின்ன சின்ன விஷயங்களின் மூலமா எப்படியெல்லாம் கடந்து வருவீங்க? திருமண உறவாக இருக்கட்டும், காதல் உறவாக இருக்கட்டும், எல்லா உறவுகளுக்குள்ளேயுமே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஒரு வேக்கம் வரதான் செய்யும். ஒரு வெற்றிடம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட வெற்றிடங்களை எப்படி கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. நம்ம கூட பேச பிரேமா வந்திருக்காங்க. பிரேமா, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நடுவுல ஏதாவது வெற்றிடம் வந்ததுன்னா, ஓகே, உதவுடன் கடைக்கு போய் அவருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டு, அவருக்கு பிடிச்ச நான்வெஜ் சமையல சமைச்சு வச்சுட்டு, காலையில பூ வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணு, அப்படி இருந்தாலும் சரியா போச்சு. அவ்வளவுதான். வாவ். சோ அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா. ஒரு சின்ன ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுதுனாலும் அதை கிரியேட் ஆக விடாம பாத்துக்கிறீங்க இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு 45 வருஷம் கல்யாணம் ஆகி சக்சஸா ஓடிட்டு இருக்கு. அப்பா, வாழ்த்துக்கள்ங்க. இன்னும் கோல்டன் ஜூப்ளி சீக்கிரமாவே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றேன். ஸ்டே டியூன். 42699911 கடைங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. 45 வருஷமா தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாதாரண அவருக்கு போய் ஒரு கிஃப்ட், ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அவருக்கு பிடிச்சதை சமைக்கிறது, அவர் முன்னாடி இப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து நிற்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த காதல், அதே மாதிரி அந்த காதலோடு கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது எத்தனை வருஷமானாலும் இந்த வேக்கம் கிரியேட் ஆகாம பாத்துக்க முடியுங்கிறது தான் பிரேமாவுடைய அனுபவபூர்வமான வார்த்தைகள். உங்களுடைய அனுபவங்கள் என்ன? 42699911 கிடைத்த ரேடியோ சிரியல் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் உருவாகும் போது அந்த வெற்றிடத்தை எப்படி எல்லாம் கடந்து வருவீங்க? காதல் உறவுலையும் சரி, திருமண உறவுலையும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் என்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது நம்ம வலிஞ்சு உருவாக்கல அப்படின்னாலும் தானாவே உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய வெற்றிடங்கள்ல தான் இந்த 3வது நபர்களுடைய என்ட்ரி, தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாமே உருவாகும்.
சோ அந்த மாதிரியான வெற்றிடங்களை எப்படி நீங்க கடந்து வருவீங்க? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச உமா வந்திருக்காங்க. உமா, உங்களுடைய அனுபவமா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வந்து ஒரு ஸ்டார்டிங் லைஃப்லயே 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா இருக்கும். தட் இஸ் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ஸ்டார்டிங்ல 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அந்த அந்யோன்யம் போக போக அது அதிகமாயிட்டே போகாம ஒரு சில நேரங்கள்ல அது குறைஞ்சு இந்த மாதிரியான ஒரு வேக்கம் வரதுக்கான சாத்தியம் இருக்கு இல்லையா? இல்லங்க, அது ஒன்ஸ் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல பிரேக் நான் சொல்ல வரல. இப்போ திருமணமாகி உங்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுது? எனக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. சோ இந்த 25 வருஷத்துல 2 பேருக்கும் இடையில அந்த மாதிரியான ஒரு சின்ன வெற்றிடத்தை கூட நீங்க இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது? இல்ல நான் உணரவே இல்ல அந்த மாதிரி. அதற்கான காரணமா நீங்க நினைக்கிறது அந்த அந்யோன்யம் தான். 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது. இன்னொன்னு ஓகே, எப்பவுமே வந்து விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்யோன்யம் நல்லா இருக்கும், 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்ல டெப்தா இருக்கும். இல்லங்க, இந்த 25 வருஷ திருமண வாழ்க்கையில நீங்க உணர்ந்த ஒரு விஷயத்த சொல்றீங்க. சோ அப்படின்னா அது கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும். அண்ட் இன்னும் பல வெட்டிங் ஆனிவர்சரியை நீங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ லவ் யூ. அப்பு கூட தான் பேச போறோம். எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. பொதுவாக உங்களுடைய உறவுகளுக்குள்ள காதல் உறவா இருக்கட்டும், அது திருமண உறவா இருக்கட்டும், உருவாகக்கூடிய அந்த இடைவெளிகளை, அந்த வேக்குமை எப்படி கடந்து வருவீங்க, அந்த வெற்றிடத்தை எப்படி கடந்து வருவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? லவ் பண்றேன் சார் நானு. ஓகே. அவளுக்கு எனக்கு அதிகமா வந்து நிறைய பிரச்சனை வரும் சார். ஈவனா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருவாங்க 2 பேருக்கும். அது சண்டை வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் 1 ஹவருக்குள்ள பேசும் சார். நிறைய சண்டை வரும், சின்ன சின்ன விஷயத்துல சண்டை வரும். பட் அந்த 1 ஹவருக்குள்ள எங்க சண்டை எல்லாம் சால்வ் ஆயிடும் சார். ஓகே. எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 2 இயர்ஸ் ஆகும் சார். 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் 2 பேருக்கும் இடையில ஒரு இடைவெளி, ஒரு வேக்கும், ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது உருவானதே கிடையாது. இருந்தது சார். இது ஒரு 3 நாள் நடந்தது சார். லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு அவன் சிஏ பண்றதுக்கு சென்னை வந்திருந்தான். அப்போ அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. அதுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை ஃபைட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். நான் பஸ் ஏற்றும் போது தான் ஃபைட் பண்ணிட்டு வேணான்ட்டு நீ பொடி சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து 3 நாள் ஒரு 3 டேஸ் ஃப்ரைடே வரைக்கும் காலும் மெசேஜ் நிறைய வந்தது. நான் அவளுக்கு ஆன்சர் பண்ணல. பட் அவகிட்ட இருந்து அப்போதான் தெரிஞ்சுக்க நான் என் மேல அவ்வளவு ஒரு பாசம் இருக்காளான்னு. ஒரு 500 மெசேஜ் வந்துருக்கும், 500 கால் வந்து எந்த காலுமே ஒரு பொசிஷன் சார். சரி, ஓகே சார். பேச விட மாட்டேங்கிறாரு. அவர் போற வண்டி என்ன ஸ்பீட்ல போதோ அதை விட அதிகமா போயிட்டு இருக்காரு. அதுதான் காதலுக்கு ரொம்ப முக்கியம். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக தாஜுதீன் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. காதலையும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஒரு சின்ன வெற்றிடம், ஒரு வேக்கம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதை எப்படி கடந்து வருவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். தாஜுதீன், உங்களுடைய அனுபவங்கள் என்ன? ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல தான் வந்து இந்த வேக்யூம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சு. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் செஞ்சா வந்து வைஃப் வந்து ஹாப்பியா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இயர்ஸ்ல கியூமுலேட்டிவ் பண்ணி அதுல எது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கோ அதை வந்து கண்டினியூவா செய்ய ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு நாள் வந்து டீ செஞ்சு குடிச்சேன். டீ செஞ்சு கொடுத்தேன். அதுல கிடைச்ச ஒரு ஆல்மோஸ்ட் அந்த பண்ண வேலை வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு 2-3 மந்த்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கப் டீ வந்து 2-3 மாசத்துக்கு தாக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, ஒரு நாள் சமைச்சு கொடுத்தேன். அது கிட்ட ஒரு 6 மாசம் போச்சு. சூப்பர்ங்க. வேக்யூமே கிரியேட் ஆகல. சோ ஒரு நாள் சமைச்சு டீ செஞ்சு ஒரு அவங்களுக்கு பிடிச்ச எப்பவுமே அவங்க பேங்கிள்ஸ், ஏன்னா அவங்க டாக்டர் ஆக்சுவலா. சோ ஷி யூஸ் டு வியர் பேங்கிள்ஸ் அண்ட் அந்த இயர் ரிங்ஸ் அண்ட் ஆல். சோ ஒரு நல்ல பிராண்டடான பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு நாள் செஞ்சதுல டீ செஞ்சு கொடுத்து சமைச்சு கொடுத்து இதை கிஃப்ட் கொடுத்த பிறகு ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் 1 வருஷத்துக்கு தாங்கிச்சு. இதே ஃபார்முலா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்முலா என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால வண்டி சத்தம் இல்லாம சக்சஸா ஓடிட்டு இருக்குது.